அதிமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நான் கூட கூட அறிக்கை விட்டுருக்கிறேன். தேவையில்லாத வகையில் வணிகர்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் அந்த பறக்கும் படையை பயன்படுத்துறதை விட உண்மையாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி போலீஸ் துணையோடு இந்த முயற்சியில் ஈடுபடுவது தடுத்தாகணும். அதுக்கு உதாரணம் சிறுதாவூரில் ஏதோ கண்டெய்னர் இருந்தது போனதுங்கிறதா செய்திகள் பரவலாக ஆதாரங்களோடு சில செய்திகள் வெளியே வந்திருக்கு. எனவே அது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் திமுக. சிறு சிறு கட்சின்னு சொல்லாதீங்க, அவங்க சிரமப்படுத்தாதீங்க. அவங்க ஏற்கனவே திமுகவில் கூட்டணியில் இருக்கிறவங்க. அந்த கட்சிகளுக்கு எல்லாம் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு வருது. தொகுதிகள்னா நம்பர் தான் சொல்லி இருக்கிறோம். தொகுதி ஒதுக்கப்பட்டு வருது. இந்த நிலையில எஸ்டிபிஐ காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பேசிட்டு இருக்கோம். தாமதத்துக்கு காரணம் உங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அதுக்கு தான் குழு அமைச்சிருக்கிறோம். அந்த குழுவோட நான் அந்த குழு கலந்து பேசி சுமூகமான நிலையில தான் போயிட்டு இருக்கலாம். திமுக தேர்தல் அறிக்கை எப்ப சார் வெளியிடப்படும்? விரைவில். ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாகவும் முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படித்தான் நானும் பாக்குறேன். பேச்சுவார்த்தை எப்ப சார் நடக்கும்? காங்கிரஸ் அந்த குழு பேச்சுவார்த்தை எப்ப சார் நடக்கும் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறோம். அவங்க மேலிடத்துல அவங்க பேசிட்டு வருவாங்க. வந்த புதிய எங்க சொன்னாங்க? பேசிட்டு இருக்கோம்.